ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களோட மேரிட் ஒரு லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகும். ஸோ அட் ப்ரெசென்ட் உங்களுடைய லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு வந்து அட்வைஸ் வந்து யூனிவர்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த ரீடிங். இன்றைக்கி நான் 2 பயல் எடுத்திருக்கேங்க. பயல் 1 வந்து ரெட் கலர் பட்டர்ஃப்ளை அண்ட் பயல் 2 வந்து எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை. உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவ் படி எது வந்து தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ உங்களுடைய லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்கு, ஸோ அது வந்து ஃபேமிலியில் உங்களுடைய மெட்டீரியல்ஸ் க்ரோத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் சைட் எப்படி இருக்குது, கார்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய மியூச்சுவல் பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது கூட பார்க்க போகிறோம். ஸோ அட் ப்ரெசென்ட் சிச்சுவேஷன் அதுதான் உங்களுடைய அட் ப்ரெசென்ட் சிச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு. ஃபைனலாக உங்களுக்கு அட்வைஸ். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ஒரு ரீடிங் எதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பயல் 1 வந்து ரெட் கலர் பட்டர்ஃப்ளை வந்து சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன், Five of Wands, ஸோ இது வந்து மெயினாக நான் சொல்லணும் அப்படின்னா சிலருக்கு வந்து சைல்டு இஷ்யூஸ் அப்படின்றது வந்து இருக்குங்க. மெயினாக ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு வருது. சிலருக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கும் பசங்க 2 பேருக்குமே ஒரு செப்ரேஷன் அப்படின்றது இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, பிரிஞ்சு இருக்கலாம் அந்த மாதிரி தெரியுது. ஸோ அவங்களால உங்களுடைய ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து ஒரு மியூச்சுவல் இல்லாமல் இருக்குது. ஸோ வாக்குவாதங்கள் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்றது வந்திருக்கு, பார்க்கலாம். ஸ்பாட் சொல்லுங்க. லவர்ஸ், டெம்பரன்ஸ், சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி நான் செப்ரேஷனில் இருக்காங்க. அது வந்து மெயினாக பசங்க அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்றது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் 2 பேருடைய அந்த மியூச்சுவல் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆல்ரெடி நடந்த ஒரு பிரச்சனையால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டுருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதில் வந்து இருந்துச்சு, ஏன் அதனால் வந்து உங்களுக்கு ஆயிருக்கு, ஆல்ரெடி இருந்த அந்த லவ் அப்படின்றது உங்கள் 2 பேருக்கும் ஏன் இல்லை, இப்போ ஏன் இந்த மாதிரி சண்டை ஆச்சு அப்படின்றத நீங்கள் முதல்ல பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடிஞ்சால் தான் நீங்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருமே இங்கே வந்து ஒரு ஃபால்ட் அப்படின்றது வந்து இங்கே வருது. ஸோ கார்ட்ஸ் அதுவாகவே விழுகுதுங்க உங்களுக்கு. S2 of Pentacles and 3 of Swords. எஸ், இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமங்கள் அப்படின்றது, இந்த மன கஷ்டம் அப்படின்றது 2 பேருக்கு 2 சைட்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரிலேட்டட் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் மெயினாக தெரியுதுங்க. பென்டக்கல்ஸ்லேயும் எனக்கு ட்ராபேக் தெரியுது. இது வந்து இதனால் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஸோ அதர் பர்சனோட இன்ட்ரப்ஷனும் இங்கே இருக்குங்க, அதுவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் சிலருக்கு வந்து பென்டக்கல்ஸ் ட்ராபேக் அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எப்போ வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ, ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, யாருனால இதனால் இவ்வளோ சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, இது வந்து ஒரு இந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, பட் ஆனால் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ சிலர் மணியில் கூட எனக்கு வந்து என்னென்னா மெயினாக பசங்க மூலியமா இல்லை வந்து பேரண்ட்ஸ் மூலியமாக ஏமாற்றங்கள் அப்படின்றது இருக்குங்க. இங்கே வந்து நம்பி ஏமாற்றங்கள் அப்படின்ற ஏமாந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெயினாக ரிப்பீட்டடாக வருது எனக்கு. ஸோ சிலர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேஷனில் கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ ரூல்ஸ் அப்படின்றது வந்து 2 பேருமே இருக்குது, டிமாண்ட்ஸ் அப்படின்றது 2 சைட்லேயும் இருக்குது. ஸோ யாருக்காவது ஒரு அவங்களுடைய இது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ரூல்ஸ்க்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து மெயினாக இந்த பாயிண்ட் வருது. ஸோ இந்த ரீடிங்கே வந்து சிலர் வந்து டைவர்ஸியாக கூட இருக்கலாம், பிரிஞ்சு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது கார்ட்ஸு. ஸோ தேர்ட் பர்சன் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது, போயிட்டுருக்கு. உங்கள் லவ் லைஃப்பில் எமோஷ்னலில் அப்படின்றது வந்து இருக்குது. இந்த வேர்ல்டு சில செப்ரேஷன் அப்படின்றது இருக்குங்க, டிஸ்டன்ஸில் இருக்கலாம். ஃபீலிங்ஸ் வைஸ் அப்படின்றது வந்து எம்டி அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ ஷேர் பண்ணுறதுல ஓப்பன் டாக் அப்படின்றது இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி பண்ணாலும் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்துட்டுருக்கு. ஓகே, வேறு என்ன இருக்குது? 9 of Swords, King of Pentacles.
ஸோ இது என்னென்னா ரிப்பீட்டடாக எனக்கு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு காமிச்சிட்ருக்கு அப்படின்னா, நல்லா இருந்த லைஃப். இது வந்து எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்க அப்படின்றது வந்து இங்கே வந்து பெருசாக தெரியல. ஒரு மிடில் ஏஜ் இருந்து இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அவங்க பசங்க அவங்க மூலியமா ஒரு ப்ராப்ளம். அது வந்து லவ்வில் இருக்கலாம், அவங்களுடைய மணி வைஸில் இருக்கலாம், ஒர்க்கில் இருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு சண்டை, அவங்களால உங்களுக்குள்ள ஒரு பிரிவு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படி மட்டும் இந்த ஃபைல் பாருங்கள். ஓகே, அந்த மாதிரி தான் எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து மனசில் தோன்ற விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா இருந்திருக்கீங்க ஸ்டார்டிங்கில். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கீங்க. உங்களுடைய லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஒரு வசதிகளாக இருக்கட்டும், ஒரு மியூச்சுவலாக இருக்கட்டும், ஓகே எல்லாம் நல்லா இருந்திருக்கு. பட் இந்த சிச்சுவேஷன் நீங்கள் 30% ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. இது வந்து என்னென்னா ஒரு கார்மிக் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பெருசாக தெரியாதவங்க அப்படின்றது கூட இல்லை. இது அதர் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கணுன்னா, ஒரு ரிலேட்டிவ்ஸ் மூலிமா கூட உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு செப்ரேஷன், சிலருக்கு வந்து பசங்களுக்குள்ள ஒரு அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் பேச்சை வந்து உங்கள் பசங்க கேட்க மாட்டேங்கிற, உங்கள் பேச்சு உங்கள் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டேங்க, உங்களோட பேச்சு உங்கள் ஒய்ஃப் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து போயிட்டுருக்கு. இல்லை வந்து உங்களுக்குள்ள அந்த ரிலேட்டிவ்ஸ் மூலிமா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விட்டு கொடுத்துட்டு போனீங்க, அனலைஸ் பண்ணிட்டீங்க, எதனால் இது வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது சேர்கிறதுக்கு மறுபடியும் நீங்கள் ப்ரீவியஸாக எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, அந்த சிச்சுவேஷன்லாம் தாண்டி தான் இப்போ உங்களுக்கு அந்த புரிதல் அப்படின்றது வந்திருக்கலாம். முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது கரண்ட்டாக அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ உங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால் வந்து ஒரு மன கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். ஸோ தேவைக்கு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரியும் தெரியுதுங்க. உங்களுடைய உழைப்பாக இருக்கட்டும், உங்களோட மணியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு அந்த மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு கார்ட்ஸு. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சேஞ்சஸ் இருக்கா? எஸ், குயின் ஆஃப் கப்ஸ் தான். என்னென்னா உங்களுடைய ஒரு இந்த கப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு எம்டி அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். எக்ஸ்பெக்ட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ, இது வந்து பசங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் யார் வேணாலும் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு கொண்டு முன்னாடி இருந்த ப்ரீவியஸாக நீங்கள் கொண்டு வந்து நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து என்ன முயற்சிகள் பண்ணணுமோ, இனிமேல் ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த கப்ஸில். ஓகே, ஸோ பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது. பட் நிறைய அதில் வந்து ஒரு கஷ்டங்கள் அப்படின்றது இருக்குது. அதுலேயே வந்துடுது. செவன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி எம்பரர் அப்படின்றது வந்திருக்கு. எம்பரர் வரும்போது அதாவது அவங்களுடைய தரப்பு சைட் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் கரெக்டு. நீங்கள் என்ன சொன்னாலும் அது தப்பு. அந்த மாதிரி தான் அவங்க அந்த ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மனசு எப்படி இருக்குன்னா, ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்குங்க. மனசில் வந்து ஒரு பாரம் அப்படின்றது தெரியுது, ஹெவினஸ் அப்படின்றது தெரியுது. ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Inner goddess, awaken the goddess within you through dance, self-care and appreciating your divinity அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சிலர் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறது, இல்லை உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது, அந்த மாதிரிலாம் விட்டுருப்பீங்க. ஒரு ஹெவினஸ் அப்படின்றது உங்களுக்கு போயிட்டுருக்கனால எங்கே வந்து உங்களுக்கு அதில் வந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றத தேடிட்டு இருக்கலாம் உங்கள் மனதளவில். ஓகே, அதுதான் வந்து அது உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்றது தான் இங்கே மீனிங் வந்திருக்கு. இன்னர் கோடஸ் அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அதை வந்து ரைஸ் பண்ணுறனால இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து உங்களை வந்து முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து முதல்ல கேர் பண்ணிக்கோங்க. கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. மதர் எர்த், யூ ஆர் கால்ட் அப்பான் டு ஹெல்ப் வித் என்விரான்மெண்டலிசம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களால் வந்து கண்டிப்பாக முடியும்.
சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து உங்களால் வந்து மாற்ற முடியுமா, இல்லை வந்து அது வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியுமா, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அப்படின்றது தான் எங்கள் மெயின் மேட்ரு. நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு டவுட் போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக முடியும். மதர் எர்த் அப்படின்றது வந்து யூஆர் கால்ட் அப்பான் டு ஹெல்ப் வித் என்விரான்மெண்டலிசம். உங்களுக்கு வந்து அந்த தக்க சமயத்தில் அந்த அந்த ஹெல்ப் அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பயப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும், சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். பட் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அது எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபைனல் மெசேஜ் எண்டிங்ஸ் அண்ட் பிகினிங்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. த ஓல்ட் மஸ்ட் பி ரிலீஸ்ட் ஸோ தட் த நியூ கேன் என்டர் அப்படின்றது வந்திருக்கு. எஸ், இது வந்து இந்த பாயிண்ட் வந்து எதில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட், இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் பார்த்துடலாம். ஸோ அட் ப்ரெசன்ட் உங்களுடைய மேரிட் லைஃப்பில் வந்து எப்படி போயிட்டுருக்கு சிச்சுவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக அட்வைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கோட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 6 ஆஃப் கப்ஸ். அட் ப்ரெசண்ட் உங்களுடைய இது எப்படி இருக்குன்னா 6 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. நல்லா தான் இருந்திருக்கீங்க. பட் அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்குங்க. அது வந்து மெயினாக உங்களுடைய டைமிங் அப்படின்றது தெரியுது. இல்லை உங்களுடைய ஒரு ஒப்பீனியனுக்கு அவங்க வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு மியூச்சுவல் அப்படின்றது ஒரு பெருசாக தெரியல. முன்னாடி இருந்திருக்கான உங்களுக்கு பாண்டிங் அப்படின்றது வந்து நல்லா இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு டைமிங், உங்களுக்கு வந்து ஒர்க்கில் வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கலாம், அந்த மாதிரி சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ் அப்படின்றது இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. அதனால் உங்களுடைய பாண்டிங்கில் வந்து சில ப்ராப்ளம்கள் போயிட்டுருக்கலாங்க. அந்த மாதிரி தான் இருக்குங்க. சிலருக்கு வந்து குழந்தைங்க வர்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களால ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து ரிலேட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சிலருக்கு வந்து குழந்தைங்களால் ஒரு டிலே அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தெரியுதுங்க, இருக்கலாம். அதனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் வைஸ் டிஃபர் அப்படின்றது கூட தெரியுது. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. என்னென்னா பெருசாக முன்னாடி இருந்த அந்த ப்ரீவியஸ் லவ் அப்படின்றது வந்து இப்போ கொஞ்சம் கம்மி, இல்லை மீடியம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நான் சொல்லுவேன். பட் ஆனால் டீப் டவுனாக ஒரு 2 பேருக்குமே ஒரு ஸ்டேபிள் லவ் அப்படின்றது எப்போவுமே இருக்குது. அது வந்து மாறல. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. வேறு என்ன இருக்குது? ஸோ 4 ஆஃப் வாண்ட்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ். அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் நினச்ச அந்த கப்ஸ் சைட்லேயும் சரி, புது முயற்சிகள், உங்களுடைய பிகினிங்ஸ் உங்கள் லைஃப்பில், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, உங்கள் ஃபேமிலி க்ரோத்தில், இல்லை ஆசைப்பட்ட விஷயங்கள், கண்டிப்பாக உங்கள் சந்தோஷமான நிகழ்வுகள் இனிமேல் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதில் வந்து டவுட்டே ஆகாதீங்க, கண்டிப்பாக நடக்கும் சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த கிங் ஆஃப் கப்ஸாக நீங்கள் இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஒரு இதில் வந்து டவுட் ஆகாதீங்க. உங்களுடைய லவ்வில் இருக்கட்டும், உங்களுடைய பாண்டிங்கில் இருக்கட்டும், அதில் வந்து டவுட் ஆகாது. உங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி, ஸோ அந்த டவுட் அப்படின்றது வந்து இங்கே வரவே கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கும் 2 பேருக்குமே ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி தான் தெரியுது. ஸோ 2 பேருக்குமே அந்த ஒரு அப்சர்வேஷன் அப்படின்னு 2 பேர் அந்த மாதிரி தெரியுதுங்க. ஸோ சேஞ்சஸ் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இருந்த மாதிரியே இருக்க போகிறது கிடையாது. என்ன ட்ராபேக் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது வந்து உங்களால் வந்து ஒரு சேஞ்ச் பண்ண முடியும் கண்டிப்பாக. அது மணி வைஸில், உங்களுடைய ஃபேமிலி இஷ்யூஸில் என்ன வேணாலும் இருக்கட்டும். பட் ஆனால் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா டீப் டவுனாக உங்கள் 2 பேருக்குமே இந்த ஸ்டேபிள் லவ் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. இன்பிட்வீன் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு டெம்பரவரி தான். அது வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா 2 கோட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் இங்கே 4 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுடைய பாண்டிங் பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது.
மியூச்சுவல் தெரியுது. பட் அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி வந்து அதிலேருந்து வெளியே வரணும் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சேஞ்ச் கொண்டு வர முடியும். அந்த கிங் ஆஃப் கப்ஸ் நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த கப்ஸ் வந்து உங்கள் லவ் லைஃப்லேயும் சரி, உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, உங்கள் ஃபேமிலி க்ரோத்லேயும் சரி என்ன வேணாலும் கொண்டு வர முடியும். அது உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 2 of Wands, 9 of Pentacles. மெயினாக இங்கே வந்து எப்படி இருக்குன்னா தொழிலில் தாங்க, தொழிலில் ஒர்க்கில் ஒரு ஹெவி ப்ரெஷர், ஒரு டைமிங் இல்லாமல் இருக்கிறது, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறது. மேபி 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்கலாம், 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ மெயினாக எனக்கு பென்டக்கிள்ஸில் வந்து கொஞ்சம் ட்ராபேக் தெரியுது. அந்த மாதிரி அதுக்காக வந்து நீங்கள் போயிட்டுருக்கலாம். சிலருக்கு வீடு ப்ராப்ளம் இருக்கலாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு ஏதாவது வந்து இஷ்யூஸ் போயிட்டுருக்கலாம். இல்லை வீடு வந்து ஏதாவது ஒரு லோனுக்காக நீங்கள் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு அந்த மாதிரி தெரியுது. லோன் இஎம்ஐ போயிட்டுருக்கலாம், கடன் இருக்கலாம். ஓகே, சிலருக்கு வந்து ஜுவல்ஸ் கூட அந்த ப்ராப்ளம் எனக்கு தெரியுதுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. தவிர மற்றபடி டீப்டம்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் அந்த ஸ்டேபிள் லவ்வில் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றிக்கணும், உங்களால் வந்து முடியும் அப்படின்னு கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் உங்களுக்கு என்ன அட்வைஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய அட்வைஸ்: கம்பேஷன். Release judgment about yourself and others and focus on the love and light that is within everyone அப்படின்றது வந்திருக்குங்க. இந்த பாயிண்ட் வந்து உங்களையும் பார்த்துக்கோங்க, யாரையும் பெருசாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. சிச்சுவேஷன் இப்போ கரண்ட்டாக இப்படி உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸாக நான் தான் சொன்னேன், உங்களால் கண்டிப்பாக முடியும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டேபிள் லவ் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது எப்போவுமே உங்களுக்குள்ளே. ஸோ அவங்களுடைய சிச்சுவேஷனும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்டு வருது. செகண்ட் கார்ட் பார்க்கலாம். பாடிஸ் ஆஃப் வாட்டர். ஸ்பெண்ட் டைம் நியர் வாட்டர் சச் அஸ் லேக், ரிவர் ஆர் ஓஷன் டு ரீசார்ஜ் யுவர் பேட்டரிஸ். இங்கேயும் இது தாங்க வந்துருச்சு, இங்கேயும் தான் வந்திருக்கு. ஸோ உங்களை வந்து பார்த்துக்கோங்க, உங்களுடைய செல்ஃப் கேரில் வந்து இது பண்ணிக்கோங்க. மெயினாக உங்களுக்கு வந்து எங்கே ரிலாக்ஸாக போக முடியுமோ இருக்க முடியுமோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஓகே, அதுதான் இங்கே மெயினாக இருக்குது. இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக பார்க்கலாம். ரெண்டு கார்டு வருது. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இம்பார்ட்டன்ட் டோர்ஸ் ஆர் ஓப்பனிங் ஃபார் யூ அண்ட் ரைட் நவ் வாக் த்ரூ தெம். கீப் யுவர் அன்வேவரிங் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் டார்கெட் அண்ட் யூ வில் மேக் யுவர் மார்க் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களோட இன்டென்ஷன் எதுவோ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு தாட்ஸில், ஃபீலிங்ஸில் வந்து பிரச்சனைகள் வந்து இது பண்ணாதீங்க. உங்கள் டார்கெட் எதுவோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, உங்கள் பாண்டிங்கில், உங்களுடைய பசங்களில் ஒரு கேர் பண்ணுறதுல இருக்கலாம். ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் மெயினாக இங்கே இருக்குது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.